சார் வணக்கம் சார். என்ன மணி சார் அக்கௌண்ட் செக்ஷன்லயே அரை மணி நேரமா நிக்கிறேன். யார்கிட்ட பேசுறது என்ன வேலை பார்க்கறதுன்னு தெரியல சார். எல்லாரும் தள்ளி நில்லு என்ன விரட்டுறாங்க சார். அப்படியா? கொஞ்சம் ஹலோ, அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் வர சொல்லு. மணி, she is Radha, accounts clerk. Hello. ஹலோ. Taking to the department and teach it. Okay? Yes, sir. Please come. Mister, see the figures on the last page. ஃபிகர் டக்கர். What? தட் ஃபிகர். Oh. Column number 1, audited figures for the latest financial year as on 31/12/88. Column number 2, audited figures for the previous financial year as on 3/12/88. Column number 3, profit before tax. Column number 4, profit after tax. Okay? Balachandran, account number 1200. சரியான மரியாதை தெரியாத முண்டமா இருக்கிறேன். ஒரு ஆம்பளை நான் நிக்கிறேன், என்ன நிக்க வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அவ திமிரு. அடியே உன்னெல்லாம் சுண்ணாம்பு காலால் வச்சு சுடன முடியே. மிஸ்டர், நான் ஒரு தமிழ் பெண். என் சொந்த ஊர் மதுரை. இந்த கம்பெனி ஓனர் இருக்காரே, அவரும் ஒரு தமிழர். இப்ப நீங்க என்ன திட்டினீங்களே, அதெல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட வச்சு வச்சேன்னா உங்க சீட்டு கிழிக்கப்படும். தெரியுமில்ல? ஐயோ என்னங்க அது, உங்களுக்கு தமிழ் தெரியாதோன்னு ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டேன். இப்ப நீங்க பேசுறது 2 வார்த்தை இல்லைங்க, 16 வார்த்தைகள். நீங்க நல்லா கணக்கு போடுறீங்க, அதனாலதான் உங்களை அக்கௌண்ட் செக்ஷன்ல போட்டிருக்காங்க. நான் கூட நல்லா கணக்கு பண்ணுவேங்க. இப்ப கொஞ்சம் வேலையை பார்ப்போமா? இப்ப நீங்க பார்த்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லெட்ஜர். I will show you the previous balance sheet. Okay? Bye. You know. ஐயோ lady nonsense, stupid. Thank you. டேய், இனிமே நம்ம திட்டம் போட்டு வாழணும். டெய்லி ஒரே மாதிரி இட்லியே செய்யாத. இன்னைக்கு இட்லினா நாளைக்கு பொங்கல், இன்னொரு நாளைக்கு பூரி, அப்படி வித்தியாசமா செய்யணும். இந்த மாதிரி பூரி இட்லி பொங்கல் இதெல்லாம் பண்ண நான் ஒன்னும் உன்னோட வேலைக்காரன் கிடையாது. ஏன்டா எல்லாத்தையும் குறுகிய மனப்பான்மையா திங்க் பண்ற? பார், இந்த விளக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. இன்னைக்கு நீ சமையல் பண்ற, நான் சாப்பிடுறேன். ഇവിടെ നോക്ക്, ഞാൻ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നു, നിങ്ങൾ കേൾക്കുന്നില്ല. ഞങ്ങളുടെ തലയും കൊച്ചും പോകാൻ ആരെന്നറിയോ? கொஞ்சம் டைம் கொடுங்க ஐயா, நாங்களும் வேற வீடு பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். എന്താ നിങ്ങൾ ഈ പറയുന്നത്? ഇങ്ങനെയൊന്നും പറയാൻ പാടില്ല. ഇനി ഇങ്ങനെ പറഞ്ഞാൽ ഞങ്ങൾ വല്ലാത്ത ആളാകും. മര്യാദയ്ക്ക് വീട് കാലി ചെയ്താ. ഡേയ്, സാധനങ്ങൾ എടുത്ത് പുറത്തെറിയടാ. டேய், சாமாங்க மேல கை வச்சிருக்கீங்களா நீங்க? നീ ആരടാ? நான் யாரா? எழுத்து வீட்டுல கொடுத்துன்னு இருக்கிறேன். നിന്നെയും കൂടി ചേർത്താ പറഞ്ഞത്. നീയും നിന്റെ വീട് കാലി ചെയ്യണം. வீடு காலி பண்ணலாம் என்ன பண்ணுவீங்க? ഞങ്ങളുടെ തലവൻ ആരാണെന്നറിയോ? யாரு? കൊച്ചിൻ ഗോപാലനാണ്. டேய், அவனே வந்து கிழி சொல்லுங்க. എന്താടാ പറഞ്ഞത്? നിന്നെ കൊന്നുകളയും. ஒண்ணு கலைமா அடி. நான் தான். வாங்க. ஏங்க, இவங்க உங்க அம்மாங்களா? ஏராதா, இந்த தம்பி உனக்கு முன்னாலேயே தெரியுமா? என்னங்க நீங்க சொல்லலீங்களா? நானும் இவங்களும் ஒரே ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க. பேசினது போதும், அரிசியை களைஞ்சு ஒலையில வை. இவன் என் ஃப்ரெண்டுங்க, பேர் ரமணி. வணக்கம். நாங்க வேலை பாக்குற ஆபீஸ்ல கோடவுன்ல இவன் மூட்டை தூக்குறான். உங்க ஃப்ரெண்ட் என்ன படிச்சிருக்கு? அது வந்துங்க, உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப கோவமா இருக்கார் போல இருக்கு. நீங்க போய் அரிசியை களைஞ்சு ஒலையில போடுங்க. நீ போ. உன்ன அக்கா அடிக்கிறாங்க. முத்தண்டா. அம்மா, ராதா ராதா, அடுப்புல பால் வச்சுட்டு வந்துட்டேம்மா. அது என்னன்னு பாரு, தீவிர வாசம் அடிக்குது. என்ன மணி? இந்த மடையை நான் மண்ணெண்ணெய் வாங்கி வைக்க சொன்னா அவன் கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க. எந்த மடையா? என் ஃப்ரெண்டு ரமணிங்க. நான் இப்ப திடீர்னு அடுப்பு பத்த வைக்கலாம்னு போனா ஒரு பொட்டு மண்ணெண்ணெய் கூட காணோம். கடைக்கு போனா கடை மூட்டைங்க. மணி 7 தானே ஆகுது, அதுக்குள்ள கடையை மூடி இருக்க மாட்டாங்களே? ஏங்க நீங்க என்ன நம்பாம கேள்வி கேக்குறீங்க? போனங்க, கடை மூடிடுச்சு. இப்ப அதுக்கு எங்களை என்ன பண்ண சொல்ற? அடுப்பு பத்த வைக்கணும். கொண்டா, போய் கொஞ்சம் மண்ணெண்ணெய் கொண்டாந்து கொடுமா. அது 3/4 லிட்டர் பிடிக்குங்க. உட்காரு. ஏன்பா, வேலையில இருந்து உன்னை நீக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டனே, நெசந்தானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, யூனியன் ப்ராப்ளம். கொஞ்ச நாள் ஓய்வு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் கொடுத்து பர்மனன்ட் பண்றதா முதலாளியே சொல்லியிருக்காரு. ஆஹா, நான் உனக்கு வேலை போயிடுச்சுன்னு தான் கேள்விப்பட்டேன். அவருக்கு வேலை போயிடுச்சுன்னு வருத்தம். அதை வெளியில சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்படுறான் பாவம். என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறான் புள்ள. என்னங்க? என்னப்பா, உங்களுக்கு மறுபடியும் தொந்தரவு கொடுக்குறேங்க. நான் அங்க போய் பாக்குறேன், டின்னு நிறைய மண்ணெண்ணெய் இருக்குது, அரிசியை தான் காணுங்க. அவங்கிட்ட அரிசியும் மண்ணெண்ணி தான் வாங்கி வைக்க சொன்னேன், ரெண்டுத்தையும் வாங்காம அவன் விட்டுட்டான். இப்ப என்ன பண்ணணுங்கிற? உள்ள போய் கொஞ்சம் அரிசி எடுத்துட்டு வா.
வரேன். மணி, வீட்டுல மண்ணெண்ணெய் நிறைய இருக்குன்னு சொன்னியே, இதை கொடுத்துறியா? திருப்பி கொடுக்கறத பத்தி இல்ல, விளக்கு வச்சிருச்சேன்னு பாக்குறேன். நமக்கு மட்டும் விளக்கு வைக்கலையா? ஏண்டா, நம்ம யாராவது ஆபீஸ்ல பார்க்காத ஆள் இல்ல, கேவலம் அந்த பழைய பியூன் வேலை கூட கிடைக்க மாட்டேன்டா. நான் நினைக்கிறேன் 2 பேரும் போன ஜென்மத்துல பயங்கர பாவம் பண்ணிருக்கோம். நான் வேலை தெரிஞ்சே விட்டேன்டா. அப்ப பூவா பேசாம சினிமால நடிகன் ஆயிட போறேன். ஏண்டா டேய், டெய்லி மூஞ்ச கண்ணாடில பாக்குறல்ல, அப்புறம் எதுக்கு இந்த ஆசை? உனக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரே ஸ்தாபனம் தேவர் பிலிம்ஸ். அவங்களும் இப்ப மிருகத்தெல்லாம் வச்சு படம் எடுக்கிறது இல்ல. ஓய், அவ்வளவு கிண்டலா? நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். அப்ப சீரியஸா நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். சொல்லு. சினிமாவை விட பெட்டர் அரசியல். அதுல இறங்கிடு. முதல்ல சினிமா நடிகன் ஆயிடும், அப்புறம் அரசியலுக்கு போனாதான் ஒரு அந்தஸ்து கிடைக்கும். ஐயா, நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னா, நீங்க அரசியலுக்கு போனீங்கன்னா சாணி அடிக்கிறது, போஸ்ட் ஓட்டுறது, இந்த கூழ் காசுறது, இதுக்கு தான் போவீங்க. லுக் மிஸ்டர் மணி, ரமணி, அடுத்த முறை நீ என்ன சந்திக்கணும்னா சினிமா போஸ்டர்ல தான் சந்திக்கணும். முடியாதுடா. உன் மூஞ்ச ஓட்டுனவன கழுத மேய்ஞ்சிடும். இட்ஸ் a challenge. சேலஞ்ச் பண்ணும்போது வரல இருக்கா? டேய், நீ மட்டும் சினிமால நடிகன் ஆயிட்ட மாவன, நான் அதுக்காகவே இந்த சமுத்திரத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன்டா. நீ மட்டும் சத்தியமா தற்கொலை பண்ணிக்குவேன்னா அதுக்காகவே நான் சினிமால நடிக்கிறேன்டா. எனக்கு ஒரே கவலை என்னன்னா, என்ன? நீ நடிச்சா நான் மட்டும் தற்கொலை பண்ணிக்க போறது இல்ல, இந்த நாட்டுல இருக்கிற பெரும்பகுதி மக்கள் தற்கொலை பண்ணிக்க போறாங்களே, இந்த சமுத்திரம் தாங்குமா? இதுக்கு மேல எதுவும் பேசாத. பாக்கிய வெள்ளி திரையில் காண்போம். பாக்கிய குடுத்துட்டு குடி. நடிச்சிட்டு தரேன்டா. குடுத்துட்டு நடி. ஓகே, லெட் அஸ் பார்ட் ஆஃப் தி ஃப்ரெண்ட்ஸ். நான் வரேன். தப்பா இங்கிலீஷ் பேசாத, எஸ்எல்சி. ஆமா, இன்னைக்காவது கடை மூடுறதுக்குள்ள அரிசி மண்ணெண்ணெய் எல்லாம் வாங்கி வச்சிருவீங்களா? ஏங்க இப்படி குத்தி காட்டி கிண்டல் பண்றீங்க? நான் தான் வேலை இல்லாம லாட்டி அடிச்சிட்டு இருக்கேன்ல. சரி, இன்னைக்கு ஏதாவது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்களா? என்னைக்கு தான் அட்டெண்ட் பண்ணல. இன்னைக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை ஒரே ஒரு பாயிண்ட்ல மிஸ் ஆச்சுங்க. அப்படி என்ன பாயிண்ட்? நான் ஆம்பளைங்கிற ஒரே ஒரு பாயிண்ட் தான். எனக்கு முன்னாடி ஒரு பொம்பளை உட்காந்துருந்துங்க, அதுக்கு அந்த வேலையை கொடுத்துட்டாங்க. இதுல வருத்தப்பட வேண்டிய செய்தி என்னன்னா, அந்த பொம்பளை என்னை விட ரொம்ப சுமாரா இருந்துட்டாங்க. அப்ப எப்படிங்க அவளுக்கு வேலை கொடுத்தாங்க? செலக்ட் பண்ண மேனேஜர் எங்க 2 பேரோட சுமாரா இருந்தா என்ன பண்றது? நல்லா சிரிக்கிறீங்க, நல்ல மூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாங்களா? கேளுங்க. இல்ல, ரொம்ப நாளா மனசுக்குள்ளே வச்சிருந்தேன், கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. சுத்தி யாரும் இல்ல, அதான் தைரியம் வந்துருச்சு. கேட்கட்டுங்களா? தைரியமா கேளுங்க. எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறீங்களா? பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுக்கு தான் இந்த இழி இழுத்தீங்களா? இல்ல, நான் வேற ஒண்ணுத்துக்கும் இழுத்தேன், அதை வேலை கிடைச்ச பேர் கேட்டுக்கிறேங்க. ஏங்க, நான் உங்களை ஒண்ணு கேட்கணும். கேட்டா கேளுங்க. கோச்சிக்க மாட்டீங்களே? ஆஹா. ரொம்ப நாளா கேட்கணும்னு ஆசை, ஆனா பயமா இருக்கு. எதுக்கு பயந்துட்டு? தைரியமா கேளுங்க. நீங்க பிகாம் படிச்சது உண்மையா? அடிச்சு தண்ணிலே தள்ளும் தெரியுமா? எனக்கு இருக்கிற ஒரே குவாலிஃபிகேஷன் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அத போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். சாரிங்க. சரி வாடி. சாரி, வாங்க. ஹலோ, என்ன உங்க வில்லன் வந்துட்டு போறாரு போல இருக்கு? ஆமா, வீட காலி பண்ணுன்னு உதார விட்டான், போட்டாங்கன்னு அனுப்பிச்சு விட்டேன். சரி, அம்மா சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சாங்களா? அனுப்பிச்சாங்க. எத்தனை நாளைக்கு இப்படி அனுப்பிட்டே இருப்பாங்க? எங்க போறது, என்ன வேலை பாக்குறது, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. வீட்டையே நாய் மாதிரி சுத்தி வந்துட்டு இருக்கேன். சுருக்கமா சொன்னா ஒரு ஜெயில் கைதி மாதிரி இருக்குங்க. வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? வேலை உங்களை தேடி வராது, அதை தேடி நீங்க போகணும். முயற்சி திருவினையாக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, தெரியுமா? பெரியவங்க சொன்னதும் கரெக்ட் தாங்க. நானும் முயற்சியா பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் வினையாவதை தவிர திருவியே காணுங்க. நான் அட்வைஸ் பண்றதா நினைக்கலனா ஒண்ணு சொல்லட்டுமா? எனக்கு இந்த நிலைமையில யாரு வேணாலும் அட்வைஸ் பண்ணலாம். தெருவுல நீங்க எத்தனையோ பேரை பார்த்திருப்பீங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமான வேலை செய்யறான். ஒருத்தன் பால் டிப்போல வேலை செய்யறான், ஒருத்தன் ரிக்ஷா இழுக்கிறான், இன்னொருத்தன் பேப்பர் போடுறான், ஒருத்தன் ஷூக்கெல்லாம் பாலிஷ் போடுறான். இந்த மாதிரி வேலைகள்ல ஏதாவது ஒரு வேலை செய்யலாம்ல? தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், கொத்தவரங்காய், பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்ன வேணா? தக்காளி எந்தான விலை? தக்காளி 5 ரூபாயமா கிலோ. மார்க்கெட்ல 4 ரூபாய்க்கு விக்கணும்டல. மார்க்கெட்ல தரையில விக்கிறாங்கம்மா, நாங்க வண்டி மேல விக்கல. இது வள்ளிய தக்காளி ஆனோ. எத்தனை கிலோ? சரி, 1 கிலோ மதி. 1 கிலோக்கு இந்த மடக்கு மடக்குற சரியான குட்டி தான். தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, கலப்படமில்லாத சரக்கு மோய். நீயா?
என்னமா வெள்ளி திரையில் காண்கன்னு வீராப்பா பேசிட்டு போன வெறும் திரையில உட்காந்துருக்கேன். அந்த வயிற்றுல ஏன்டா கேக்குற? நான் கருப்பிழக்காத வந்ததே பெரும்பாடா போச்சு. ஒரு வழியா திரும்பிட்டேன். எங்க திருந்துறது? என்னடா பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கரியா வைக்கிற? என்னமோ SLC ஹெட் கிளார்க் ஆயிட்ட மாதிரி இலக்காரமா பேசுறேன். டேய் இப்படி வெட்டியா உட்காந்துருக்கிறதுக்கு இந்த காய்கறி வியாபாரம் பண்றது எவ்வளவோ பெட்டர். டேய் நீ எதனா மாதிரி பண்ணு. நானா இது மாதிரி கைவண்டி இழுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில இருந்திருப்பேனே, நான் எதுக்கு கேரளா வரணும்? அப்போ நீங்க எதுவும் வேலை பார்க்க மாட்டீங்க. என் தகுதிக்கேத்த வேலை எதுவா இருந்தாலும் செய்வேன். அந்த வண்டி கொஞ்சம் காத்தடியா. ஓய் உன் உடம்புக்கு அதான்டா லாய்க்கு. என்ன என்ன வா, வியாபாரத்துல வந்த லாபத்துல இந்த மீன் வாங்கி வந்தேன். நான் இன்னைக்கு சாதம் மட்டும் வடிச்சிடறேன். நீங்க குழம்பு வச்சு கொண்டாங்க. உங்க கை ருசி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். போயிட்டு வாங்க. இன்னொரு விஷயம் இருக்கு. சரி. என்ன விஷயம்? உட்காருங்க. ம். முதலாளிகிட்ட கணக்கு கொடுக்கணும். முதலாளியா? யாரு முதலாளி? நீங்க தான். நான் முதலாளியா? என்ன பத்தி பேசுறீங்க? முதலாளி பிடிக்கலன்னா விடுங்க, என்ன பார்ட்னரா வச்சுங்க. நான் அன்னன்னைக்கு காசை கரெக்டா கொடுக்க காரணமே நம்ம பார்ட்னர்ஷிப் பர்மனண்டா இருக்கணும்னு தான். கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா காசை கண்ட மணிக்கு செலவு பண்ணுவேன். உங்களை கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? அப்போ ஆள் இருக்காங்களா? ம். யாருங்க? நீங்க தானே பார்ட்னர்னு சொன்னீங்க. நான் கத்திரிக்காய் வேண்டக்காக சொன்னேன். அது இவ்வளவு சீக்கிரம் முத்திருக்கு இப்ப இல்ல தெரியுது. அம்மா எங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க. எந்த கோயிலுக்கு? ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க, வர லேட் ஆகும். அதானே உங்களுக்கு வேண்டியது. நீ என்னை விட ஃபாஸ்டா இருக்கிற.